ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் காயத்ரி ராஜ். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான கர்ட் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஆனியன், டொமேட்டோ, வேறு எந்த வெஜிடபிள்ஸும் தேவைப்படாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 250 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், சால்ட் ஆட் பண்ணுறேன். டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், தனியா பவுடர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ 30 மினிட்ஸ் மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ மேரினேட் ஆகிருக்கிற சிக்கனை எடுத்து குக் பண்ணலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா நம்ம இதில் எதுவும் தண்ணி ஊற்ற போகிறதில்ல. லோ ஃப்ளேமில் ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு சைடு குக் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு சைடு நான் திருப்பி போடுறேன். 10 to 15 மினிட்ஸ் எடுக்கும், பட் லோ ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ சிக்கன் வந்து 80% குக் ஆகிடுச்சு. இப்போ நான் தயிர் ஆட் பண்ணுறேன். 1 கப் தயிர், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய தண்ணி விடும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஃபுல்லாக இந்த சிக்கன் வந்து ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரெசிபி வச்சுட்டு நீங்கள் தோசை, சப்பாத்தி, ரைஸ் இல்லை சாதம், ரசம் போட்டு சாப்பிட்றப்ப இது சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் எந்த வெஜிடபிள்ஸும் இல்லைன்னா டக்குன்னு இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஈட் டேஸ்டி, பி ஹாப்பி.